இது ரெண்டுமே வந்து நம்ம மாடி தோட்டத்தில் பறிச்ச இலை. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்டைலிஷ் கார்னர். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா வீடியோவில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. நாங்கள் எல்லா வேலையும் பாதிலாம் முடிச்சு வச்சாச்சு. தக்காளி, வெங்காயம், அப்புறம் சிக்கன் மேக்னேட் பண்ணி வைக்கிறது. இது வந்து சிக்கன் 65க்கு, இது வந்து பிரியாணிக்கு எல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கிலோ போடுறேன். 1 கிலோ கரெக்டாக போடுறேன். கிலோ போதுமா? 1 கிலோ பிரியாணி செய்கிறோம். 1 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ சிக்கன் வந்து லெக் பீஸாக வாங்கி வச்சுருக்கோம். அப்போ 1 கிலோ சிக்கன் வந்து 65க்கு. ஒரு தடவை கழுவிட்டேன், போதும்ல. இன்னொரு கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் எடுத்து வச்சதில் பாதி சேர்த்துக்கிட்டாங்க. இதோ இங்கே எடுத்துட்டு வந்து வச்சுட்டு என்னை ஃப்ரிட்ஜில் தேட வச்சுட்டீங்க. கொஞ்சம் போட்டுட்டாங்க, சோம்புலாம் போட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். அரைச்சி வச்சுலாம் போட சாக்கில் வச்சு போட மாட்டோம். அப்படியா? இப்பதான் ஃப்ரிட்ஜில் தான் அந்த டப்பாவை நான் எடுத்துட்டு வந்தேன். இப்ப என்ன போட போறோம்? கொஞ்சம் போல மஞ்சள் பொடி போடுறோம். மஞ்சள் தூள். ஒரு நாளைக்கு ஒயிட் கலர்ல வருது அந்த பிரியாணி வைக்கிறேன். ஒயிட் பிரியாணியா? ஹோட்டல் செய்யற நாங்கள் அளவுலாம் வச்சுக்க மாட்டோம் ஃப்ரெண்ட். அப்படியே அள்ளி கொத்துவோம். நீங்களே சொல்லிருங்க, நான் எதையாவது எடிட்டே பண்ணலாம், அப்படியே போட்டுடுறேன். கை வந்து போடுவோம். நல்லா நடத்துக்குவோம், நல்லா நடத்துக்குவோம். எங்க கிட்ட 2 பேர் இருக்காங்க, அவங்க எப்படி இருந்தாலும் சாப்பிடுவாங்க. அங்க இங்க வாங்க, எங்க கிட்டே 2 பொண்ணு இருக்கு. அந்த மாதிரி இல்ல தனியா தூள் போட்டேன். செம கலர். சிக்கன் அடுத்து சிக்கன் லெக் பீஸ் என் பேரனுக்கு ஒரு பேரனுக்கு ஒன்று. ஏன் அது எதுவுமே போட்டு மேக்னேட் பண்ணல? இதில் அதெல்லாம் அப்படி பண்ண மாட்டேன். எப்பவுமே அது மசாலா அவ்வளோ போடுறோம்ல. அப்புறம் அது தயிரெலாம் போட்டால் மெத்துன்னு வரும் கறி. புரியுதா? தயிர் இருக்குல்ல? ஆமாம், தயிர் கொஞ்சம் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு தயிரம் போடுவாங்க. போட்டு எல்லாம் ஊற வச்சா நல்லா ஊறிடும்ல. இதுலேயே ஊறி வந்து போயிடும் போட்டுக்குள்ள. நான் ரக்கே 10 ரக்கை வெட்டி போட்டு வந்துக்கிறான். அதெல்லாம் ஒரு கோழி ஃபுல்லாக வாங்கினார் போல். செஸ் பீஸை வந்து 65 போட்டுதான் போல. இதில் அப்படியே தான் இருக்குது கால்லாம். இந்த கால் பீஸ்லாம் பாருங்க. கால் வந்து அதுதான். அதெல்லாம் கால் தான். கழுத்து இது. ஐயா, ஆமாம், ஒன்று கழுத்து.
எங்கே பிரிஞ்சி இலை பிரிஞ்சி இலை அதில் போட்டோம். போட்டிங்களா? தோ இருக்குது இது ரெண்டுமே வந்து நம்ம மாடி தோட்டத்தில் பறிச்ச இலை. இது பேர் என்னதா என்ன இலை அத்தை? ரம்பா. இது ரம்பா இலை, இது வந்து பிரிஞ்சி இலை. இது ரெண்டுமே நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கு. ரம்பா இலை, இது குஷ்பு இலையா? ஏ பாப்பா இங்க வாயா, வாயா, காமெடி பண்றாங்க பாரு. இது என்ன இலை, என்ன இலை அத்தைன்னு கேட்டேன். இது ரம்பா இலை, இது பிரிஞ்சி இலைன்ற, இது ரம்பா இலை, இது குஷ்பு இலைன்ற. என்ன டேஸ்ட் பண்ணீங்க நீங்க? என்ன டேஸ்ட் பண்ணீங்கல்ல? காரம். அது குஷ்பு இல்லையா? குஷ்பு. குஷ்பு தான் சொன்னாங்க. குஷ்பு. வேற இருந்தா இதை கழுவு நின்னுங்க நேரம். அது கழுவி வைக்கலையா ஃபர்ஸ்ட்? நான் அப்படியே போட்டேன். அப்ப இந்த மாதிரி போடுது. கழுவலையா? பாப்பா இப்ப பார்க்கலாம் வாங்க. இது இப்ப பார்த்தா ஆவி அடிக்க போகுது. என்ன கம்மியா என்ன நிறைய தான் இருக்குது. நாங்களே இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோம்னா அவங்க அதுக்கு இதை பார்த்துக்கிறோம். இன்னும் எண்ணெய் ஊற்றுறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஆயா எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்காங்கன்னு சொல்லு. அதனால கொஞ்சமாக வந்து கொலஸ்ட்ரால் கூட சேர்ந்து வரும் ஒன்று. இப்போ கொஞ்சம் போட்டு லாஸ்ட்ல போட்டுக்கலாம். இப்போ போட்டு வதங்கி வச்சுன்னு வச்சுக்க சரியாயிடும். இது அதுக்கு இது வெஜிடபிள் ரைஸ்க்கு கொஞ்சம் போட்டால் போதும். போதும், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த இலை ரெண்டு லாஸ்ட்லையா? லாஸ்ட் 3 மணிக்கு சோறு போடும்போது தான் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் மருமகன் ஊருக்கு போறா. அவங்க வீட்டில் பிரியாணிலாம் போட மாட்டாங்களா? அதனால இங்கே செஞ்சு சாப்பிட்டு செஞ்சு கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பாசமாக இருக்கு பாருங்க. நாங்கள் இதெல்லாம் கட் பண்ணிடுவோம். எவ்வளோ பாசமாக செஞ்சு தரேன் பாருங்க. அப்போ கூட அவங்க அம்மா அவங்க ஆத்தா வீட்டுக்கு ஓடுது. சுண்டக்காய் போட்டு காரக்குழம்பு வேணுமா ஃப்ரெண்ட் அவங்க வீட்டில்? அதனால அது சுண்டக்காய் போட்டு காரக்குழம்புல சுண்டக்காய் போட்டு சாம்பார். அதான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போகுது இந்த பொண்ணு. நம்ம இதில் ஒரு கிண்ண அரிசி போட்டிருக்கோம். அதனால 1.5 கிண்ணம் தண்ணி ஊற்றணும். சொல்லிடு. இது வந்து உங்களோட மெஷர்மெண்ட்டு. லெமனு, தயிர், அண்ணன் பிரச்சனை பொறுமையாக ஊற்றுறாங்க. பிரியாணி பக்கத்து வீட்டு வாசனை வரும்னு நினைக்கிறேன் அதிகமாக. எப்பயோ பக்கத்து இதுலலாம் பிரியாணி வாசனை வந்துச்சு. இங்கே தான் லேட்டு. ஆமாவா? ஆமாம். வாவ், சிக்கன் லெக் பீஸ். அத்தை, இந்த சைடு குக்கர் வச்சிருக்கீங்க. வர பண்ணி இதை முடிச்சிடறேன். ஃபஸ்ட்டு வாசனை தெரியுமா? எல்லா லெமனும் அழுகி போச்சு. இங்க இந்த லெக் பீஸ் முட்டை மாதிரியே இருக்கு. இப்போ என்ன அரிசியா? கொதிக்க விட்டு அரிசி கொதிக்க வேணுமா? கொதிக்கிட்டோம் நல்லா. காரம் காரம் போடணும் பாரு. காரம் போடுவா? அத்தை இது நீங்க சொல்லுங்க அத்தை. ஏன்டி? ஏன்? ஏன் பாப்பா? மறுபடியும் உப்பு போறேன். உப்புலாம் இல்லை. மறுபடியும் உப்பு போறீங்க நீங்க. உப்பு இல்லைம்மா. காரம் தான் இல்லை. உப்பு கம்மியாக இருக்குது. காரம்லாம் கரெக்டாக இருக்கும். போனோம் அது மாதிரி சொல்லி தான் நிறைய காரத்தை போட்டான் அன்னைக்கு. காரம் தவிர காரம் இருக்குன்றேன் இவ இல்லைன்றான். கம்மியாக இருக்குதா? ஆமாத்தா. அவ்வளோ கம்மியாக இருக்குதா? சுருணை இல்லையா? சுருணை தான் இருக்குது. நான் தான் கேட்குறேன். பச்சை மிளகா வேறு போட்டிருக்கேண்ணா. போதும் போதும் போதும். என்ன இது? அதெல்லாம் மூடி வச்சுருந்தேன்.
ரப்பா இலை பிச்சு போடுறேன். ம் காய் நிறைய வெஜிடபிள் ரைஸ் வேணுங்கிறேன். ஸ்பெஷல் வெஜிடபிள் ரைஸில் இது அதனால எடுக்கிறாங்க. இங்கே எல்லாரும் பிரியாணி சாப்பிட போகிறாங்க, அவங்களுக்கு மட்டும் வெஜிடபிள் ரைஸில் அதனால இடையில காமிச்சிக்கலாம். வாங்க வாங்க இது ஓப்பன் பண்ணலாம், இது கொதிக்குதா பார்க்கலாம். கொதிக்கும். இதான் பார்த்து வச்சுக்கிறேன். சரி கொதிக்குதா? கொதிக்குது.